Yes, smart innovations, productions. உலகின் முதல் மொழி தமிழ் என்று பலர் கூறினாலும் உலகம் இதை ஏற்கத் தவறுகிறது. அதனால் தமிழர்களே தமிழை படிக்காமல் தமிழின் அழிவுக்கு வழிவகுக்கின்றனர். இன்று தமிழ் அழிவதையே அறியாத பல தமிழர்கள் என்றோ கடலுக்கடியில் மூழ்கிப் போன நம் தமிழ் சாம்ராஜ்யம் பற்றி அறிந்திருப்பார்களா என்ன? ஆம், தமிழ் சாம்ராஜ்யம்தான் கடலுக்கடியில்தான். தமிழனின் நிலம்தான் ஆழ்கடலுக்கடியில்தான். குமரி குமரம் குமரம். இந்தியாவின் தெற்கு முகட்டிலிருந்து மேற்கில் இருக்கும் மடகாஸ்கர் வரையிலும் கிழக்கில் இருக்கும் ஆஸ்திரேலியா வரையிலும் நீண்டு கிடந்த மகா பூமியே குமரி கண்டம். 2004 டிசம்பர் மாதத்தில் உலகம் கண்ட சுனாமியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஆழி பேரலைதான் குமரி கண்டத்தை மூழ்கடித்திருக்க வேண்டும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. சங்க கால இலக்கியமான கலிக்கோட்டை 104 பாண்டிய மன்னன் சேர சோழ மன்னன் நிலங்களை ஆக்கிரமித்த பாவத்திற்காக பாண்டிய மன்னனின் நிலங்களை கடல் மூழ்கடித்ததாக கூறப்பட்டுள்ளது. குமரி காண்டம் பக்ருலி மற்றும் குமரி ஆகிய நதிகளால் செழிப்பாயிருந்ததாகவும் இலக்கியங்கள் கூறுகின்றன. 5ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட மாபெரும் மகா காவியமான சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டத்தில் 17:22 கொடிய கடல் பக்ருலி மற்றும் குமரி நதிகளுக்கு இடையில் இருந்த பாண்டியனின் நிலத்தை அழித்ததாக கூறப்பட்டுள்ளது. 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அடியார்க்கு நல்லார் தெற்கில் பறந்து விரிந்து கிடந்த குமரி கண்டம் 49 நாடுகளை கொண்டிருந்ததாகவும் அவை 7 தேங்கா நாடு, 7 மதுரை நாடு, 7 முன்பாலை நாடு, 7 பின்பாலை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணக்கரை நாடு, 7 குறும்பனை நாடு ஆகும். இது தவிர பல வளம் மிக்க மலைகளும் குன்றுகளும் காடுகளும் குமரி மற்றும் கொல்லம் வரை நீண்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜாய்டஸ் ரெசல்யூஷன் ரிசர்ச் வெசல் என்னும் அமைப்பின் ஆராய்ச்சிகள் படி தெற்கு இந்திய பெருங்கடலின் கீழ் கெர்கிவேலன் பிளாட்டூ என்னும் புல்வெளி இருந்ததற்கான ஆதாரங்கள் கடலுக்கு அடியில் போடப்பட்ட ஆழ்துளைகளாலும் அங்கு கிடைத்த பாறைகளாலும் குமரி கண்டம் இருந்ததன் சான்று இருப்பதாகவும் அது எரிமலை சீற்றத்தால் அழிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தமிழக அரசின் ஆராய்ச்சிப்படி மதிவாணனால் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி CA 200,000 முதல் 50,000 கிறிஸ்துவுக்கு பின் BC வரை தமிழர்கள் அல்லது சுத்த திராவிடர்களின் பிறப்பு காலமாகும். CA 200,000 முதல் 100,000 BC வரை தமிழ் மொழியின் தொடக்கம். குமரி கண்டத்தின் நாகரீகம் கடலுக்கடியில் மூழ்கியதன் காலம் 50,000 BCயில் 16,000 BC கிறிஸ்து பிறப்பிற்கு பின் லிமூரியா கடலுக்கடியில் மூழ்கியது. 6087 BC கிறிஸ்து பிறப்புக்கு பின் 2ஆம் தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. 3031 BC சாலமன் தீவில் உலவிய சேர மன்னன் அங்கு கண்ட கரும்பை தமிழ்நாட்டில் நட்டு வைத்தான். 1780 BC 3ஆம் தமிழ் சங்கம் நிறுவப்பட்டது. இவ்வளவு ஆதாரங்கள் தமிழன் வாழ்ந்ததற்கான சான்றுகளையும் தமிழ் நிலம் மூழ்கிவிட்டதற்கான வரலாறுகளையும் இந்த உலகிற்கு கூறிய பிறகும் தமிழ் மொழி உலகின் பொது மொழியாக ஏற்கப்படாத காரணம் ஏன்? யாரால்? வேறு யாராலும் இல்லை, தமிழை அடிக்கும் தமிழனாலேதான். தமிழா தமிழா, தமிழை படிப்போம், தமிழில் படிப்போம், நாளை நம் நாடே. இந்திய அரசே, இந்திய அரசே, தொலைந்த தமிழ் கண்டத்தை கண்டுபிடித்து
தமிழனின் பெருமை நாட்ட ஆவணம் செய்வாயாக.